إلا الله الحمد لله الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه والتابعين لهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله اتقوا الله أوصيكم وإياي بتقوى الله فقد فاز المتقون قال الله سبحانه وتعالى مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையோனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கிருபையால் ஆரம்பிக்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பரிசுத்தமான அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி நடந்த அருமை சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் மகத்தான அருளும் கருணையும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக என்று இந்த உயர்ந்த இடத்திலே மனதார துஆ செய்து இந்த குத்பாவின் உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க குருமக்களே, இந்த உரையில் தலைப்பு சதகா செய்வதனுடைய மேன்மையை குறித்து தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் வழியாக மேலே சொல்லப்பட்ட மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி இந்த ஆயத்தின் வழியாக பல்வேறு கருத்துக்களை அல்லாஹ் தஆலா உள்ளடக்கி இருப்பதை நாம் அறிகிறோம். அல்லாஹ்வின் பாதையில் தனது செல்வங்களை செலவு செய்வதனுடைய மேன்மையை குறிக்கிறது இந்த ஆயத். ஒரு விதை பூமிக்கு கீழ் செலுத்துவதன் மூலமாக அந்த விதை செடியாக கொடியாக முளைத்து 7 கதிராக ஆகி ஒவ்வொரு கதிரிலும் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் 7 சனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் 100 ஹப்பா ஒவ்வொரு கதிரிலும் 100 ஒரு விதையில் 7 கதிர் வந்து 7 கதிரிலும் ஒவ்வொன்றுமே 100 ஆக மாறுகிறது. இதே போன்றுதான் யார் அல்லாஹ்வின் பாதையில் ஏழை எளிய மக்களுக்கு பொருளுதவி செய்வதன் மூலமாக இது போன்று ஒன்றுக்கு 700ஆக அல்லது அதைவிட கூடுதலாக நன்மை கிடைக்கும் என்பதை இந்த ஆயத்தின் வழியாக நாம் அறிகிறோம்.